41 பேர் செத்தபோது முகத்தை மூடிக்கொண்டு விமானத்தில் வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய ஃப்ளாஷ்பேக் நீங்களாம் போட்டு காட்டும். விமான நிலையத்தில் அவர் எப்படி ஓடினார். ஆனால் எங்கள் தலைவர் இரவோடு இரவாறு அங்கே போய் சென்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி என்பதை அந்த பகுதி மக்களும் மறக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மறந்திருக்காது. ஆனால் இதிலே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அன்றைக்கு நேர்மையாக எங்கள் தலைவர் எஸ்ஐடி நியமித்து விசாரணையை நடத்துவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே தான் இவர்களே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நாங்கள் நியமித்த அதே அதிகாரி தான், எந்த அதிகாரி விட்டு நாங்கள் எஸ்ஐடியை விசாரணைக்க போட்டோமோ உத்தரவு போட்டோமோ அதே அதிகாரியை தான் விஜய் இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக போட்டிருக்கார். ஆக நடுநிலையோடு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. எந்த அதிகாரியை, இன்டெலிஜென்ஸ் என்பது காவல்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த அதிகாரியாக நாங்கள் இதை விசாரிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இன்றைக்கு விஜய் நியமித்திருக்கிறார். ஆக எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முதல் குற்றியாக இன்றைக்கு நேற்றைக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா, அதில் அக்யூஸ்ட் நம்பர் 2 ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்றைக்கு சட்டம் தெரியாமல், நீதிமன்ற நடவடிக்கைகள் புரிந்து கொள்ளாமல், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் நியமித்து விசாரணைகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய 2 முறை போயிட்டு வந்தார். இவர்களெல்லாம் நேற்றுக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா, A2 புஷி ஆனந்த், இவர் வந்து புஷி ஆனந்த் A2, முரளி ஒரு நிர்மல் குமார் A3, ஆதவ் அர்ஜுனா பிறகு சேர்க்கப்பட்டார். ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது அவருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரா அவர் வைத்திருக்க பிரைவேட் செக்ரட்டரியா வச்சிருக்கார். இவர்களெல்லாம் அக்யூஸ்டா போடப்பட்டது. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் என்கிற முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதேபோல ஆதவ் அர்ஜுனா மீது கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்படியே இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆட்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போது அவர் யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். இந்த நாட்டையே குட்டிச்சவராக்கிய லாட்ரி குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது கேரளாவில் 928 கோடிக்கு ஊழல் வழக்கு, ஏதாவது வந்து லாட்ரி சீட்டு வழக்கில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய மனைவி அதில் ஒரு அக்யூஸ்ட், இவர் ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸில், இவருடைய மனைவி லாட்ரி சீட்டில் அக்யூஸ்ட். இப்படிப்பட்ட அக்யூஸ்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு எங்களை அக்யூஸ் பண்ணுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு உரிய வகையிலே சட்ட ரீதியாக நாங்கள் பதில் சொல்வோம், நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய தொகுதியில் ஆய்வு செய்ய போய் இங்கே பார்த்தீங்கன்னா தாவேகானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க.
பிள்ளைங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல் இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம்.